நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ராஜா காலத்துல தான் இந்த கதை நடக்குது. ஆக்சுவலா ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யத்துல பெருவாரியான மக்கள் விவசாயத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா மழை சரியா பெய்யாததுனால விவசாயம் சரியா செய்ய முடியல. இந்த கிராமம் முழுக்க பஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில திருடர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீடு இருக்கும்ல, அங்கெல்லாம் திருடிட்டு இருக்காங்க. இந்த திருடர்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி மன்னர் நினைக்கிறாரு. அதனால மன்னர் என்ன சொல்றாருன்னா, திருடனா புடிச்சு தந்தீங்கன்னா இவ்வளவு காசு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ திருட மாட்டினா புடிச்சிடணும்ன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டி பேத்தி ஒரு திருடனை சந்திக்கிறாங்க, அவனை புடிச்சும் தராங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த கதையோட தொடக்கமே யசோதா அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு லத்தான்ற ஒரு பேத்தி இருக்காங்க. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழிப்போக்கர்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வர ஆளுங்களுக்கு சாப்பாடுலாம் தயார் பண்ணி கொஞ்சம் இவங்க காசு பார்த்துட்டு இருக்காங்க. அது மூலியமா தான் இவங்க லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சேவிங்ஸ் எதுவுமே பண்ண முடியல. எப்படிதான் நம்ம பேத்திக்கு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாம் பெருசா வாங்க மாட்டாங்க, ஹோட்டல் மாதிரிலாம் நடத்த முடியாது. இந்த வழிப்போக்கர்கள் பசியா இருக்கும் போது சட்டுன்னு எங்கேயாவது சாப்பிடலாம்னு நினைக்கும் போது இந்த பாட்டி அவங்களுக்கு சாப்பாடை போட்டு கொஞ்சம் காசெல்லாம் சம்பாதிப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சம் தலைவிரிச்சாடுது. யாருக்குமே காசே சுத்தமா யாருக்கிட்டயுமே காசு இல்ல. எதுவுமே பண்ண முடியல. இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த யசோதா பாட்டியை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதை தாண்டி சமைச்சாலும் யாரும் வாங்குறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்கல்ல. எந்த ஒரு விஷயமும் இல்லாம இவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. எப்படா நம்ம லைஃப நம்ம இது பண்ண போறோம், முதல்ல லத்தாக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம், இப்ப நம்ம லைஃப ஓட்டுறதே கஷ்டமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களே 2-3 நாளா சாப்பிடாம இருக்காங்க. யாராவது, அதாவது வழிப்போக்கர்கள் யாராவது வந்தா ஏதாவது நம்ம ரெடி பண்ணி தரலாம், அதாவது அவங்க கிட்டயே காசை வாங்கி கூட அவங்களுக்கு வேண்டியதை ரெடி பண்ணி தரலாம், அந்த விஷயம் கூட பண்ண முடியாம இருக்கேன்ற மாதிரி பாட்டியும் பேத்தியும் ரொம்ப கவலையில இருந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, பஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால திருடர்கள் அதிகமாயிடுறாங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு பெரிய வீட்டுல திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. அந்த எல்லாருமே மன்னர் கிட்ட தான் முறையிடுறாங்க. மன்னா, இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியா எங்க வீட்டுல திருட்டு நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணணும் போது மன்னருமே ஆளுங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அது என்னன்னா, இந்த திருடர்களை நம்ம எப்படியாவது தடுக்கணும், அதுக்காக திருடுறவங்களை பிடிச்சா இவ்வளவு சன்மானம் வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லுங்க, அப்பதான் திருடர்கள் மாட்டுவாங்க. பஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால திருட்டம் அதிகமாயிருச்சு, இதை நம்ம விடக்கூடாது, தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி மன்னர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி இந்த பஞ்சத்தை சரி பண்றதுக்கான விஷயமும் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான விஷயத்தையும் மன்னர் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் இந்த பஞ்சம்ன்றது வரும்ல, அந்த பஞ்சத்தை போக்குறதுக்கான வழி எல்லாம் என்னன்றத மன்னர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. மன்னரை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பகுதியில இருந்து ஏதாவது அதாவது இந்த வயல்வெளி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல விவசாயத்தை திரும்பி செழிப்பா மாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதையும் ஆளை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திருட்டு தொல்லை நிக்கவே மாட்டேங்குது. இந்த செல்வந்தர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. செல்வத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கவங்க வீட்டுலதான் பூந்து பூந்து திருடிட்டு இருக்காங்க. எல்லாருமே மன்னர்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாம்பு அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த சாம்புவும் திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கான் போல. இவனுமே ஒரு பெரிய வீட்டை குறி வச்சிடறான். இந்த வீட்டுல இன்னைக்கு உள்ள இறங்கணும், தேவையானதை தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில இருந்து வந்திருக்கான் போல. இவன் லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு திட்டம் போடுறான். ஏன்னா மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுல்ல. சோ சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இறங்குறான். ஓட்டை பிரிச்சுதான் இறங்குறான். உள்ள வந்தவன் அங்க உள்ள அந்த செல்வந்தர் தூங்கிட்டு இருக்காரு. இவன் சைலண்டா அந்த பீரோ கிட்ட தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துடுறான். நைஸா அங்க இருந்து தப்பிச்சிடறான். இப்ப தப்பிச்சவன் எப்படியாவது இதை விற்கணும், அதுக்கு நம்ம பக்கத்து ஊருக்கு தான் போற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் என்ன பண்றது, அதாவது அது வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். பசி பயங்கரமா எடுக்குது. அதாவது அநியாயத்துக்கு பசி இவனுக்கு எடுத்துட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவன் பசியோட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத யசோதா கவனிக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு, வழிபோக்கனா அப்படின்னும் போது இவனும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி வாப்பா, என் வீட்டுல நான் சாப்பாடு போடுறேன், நான் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், உன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா, ஏன்னா அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னும் போது இவன் கிட்ட கொஞ்சம் காசு, தனிப்பட்ட முறையில காசு இருக்கும். இவன் திருடினது ஒரு பக்கம் பையில இருக்கு, இதை தாண்டி காசு இருக்கும். அந்த காசை வேகமா அவங்க கிட்ட தரும்போது அவங்களுமே வேகமா பக்கத்துல இருக்க கடைக்கு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவனுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை சமைச்சுலாம் தந்துட்டு இருக்காங்க. மனசார சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்குமே அதை சாப்பிட்டோன்னே அம்மா கிட்ட சாப்பிட்ட ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவன் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கான். நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பாட்டி இப்ப இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அதாவது என்னன்னா இந்த மாதிரி வர ஆளுங்களுக்கு சமைச்சு போட்டு அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சுதான் என் லைஃபை நான் ஓட்டிட்டு இருக்கேன். என் பேத்தி லத்தாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நான் சாவறதுக்குள்ள இவ கல்யாணத்தை பாத்துருவனா, நான் செத்துட்டா இவ என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. நம்ம உண்மையை வெளிப்படுத்திடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு சாம்பு. சாம்பு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி நான் திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க பேத்தியோட கஷ்டத்தை நீங்க சொல்றீங்கல்ல, பேத்திக்கு நான் ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், வேணா இந்த நகையை வச்சுக்கோங்கன்னு இவர் நிறைய நகை வச்சிருக்காருல, அதுல ஒரு நகையை எடுத்து தராரு. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும், இல்லப்பா இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு எனக்கு வேணாம், நேர்மையா சம்பாதிக்கிற காசே எனக்கு போதும், இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசெல்லாம் வேணாம், நீ வந்து சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு கிளம்பிருப்பா, நான் உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ ஏன் மாட்டிக்கிட்ட எனக்கு தெரியாது, நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க அநியாயத்துக்கு நேர்மையா இருக்காங்கல்ல, இவருக்குமே வந்து தப்புன்றதை புரிய வைக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் நம்ம திருடுறது நியாயப்படுத்த முடியாதுன்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, என் அம்மா இருந்த வரைக்கும் நல்லபடியா தான் இருந்தது, ஆனா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சித்தி வந்ததுல இருந்து என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, ஒரு ஸ்டேஜ்ல வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க, அப்படிதான் நான் இப்படி மாறினேன்னு சொல்றாரு. தப்ப நியாயமே படுத்த முடியாதுன்னு இந்த பாட்டி சொல்றதை இவருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. சரி, நம்ம மாற்றுறதுன்னு ஆயிடுச்சு, அதாவது நம்ம மாட்டிக்கலாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாட்டி சொன்னதை கேட்டு நம்ம சரண்டர் கூட ஆயிடலாம். ஆனா இந்த பாட்டிக்கு அதனால நன்மை கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. திருடங்களை மாட்டி விட்டா இவ்வளவு காசு தருவன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது பெரிய அமௌண்டா இருக்கும், அந்த காசை இந்த பாட்டி வாங்கிக்கிட்டோம்னு நினைக்கிறாரு. அது நேர்மையான முறையில வர காசு தானே, இந்த பாட்டி இதுதான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன நீங்க மாட்டி விடுங்க, அது மூலியமா உங்களுக்கு இந்த காசு கிடைக்கும்ல, அது நேர்மையா வர காசு தான், அதை நீங்க வாங்கிக்கோங்க, அது மூலியமா உங்க பேத்தி கல்யாணத்தை நீங்க பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சாம்பு சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பாட்டியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மறுநாள் இந்த பாட்டி யசோதா என்ன பண்றாங்கன்னா, இந்த சாம்பு லாக் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவர் திருடின நகை இருக்குல்ல, அது பெரிய அமௌண்டா இருக்கும். இப்ப அந்த அமௌண்ட், அந்த அந்த திருடின நகை எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்க ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இவனை நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது மன்னர் என்ன பண்றாருன்னா, வேகமா இவங்களுக்கு காசை தர சொல்லி சொல்றாரு. இவங்க வந்து தரதுக்கு முன்னாடி காசு எனக்கு வேணாம், அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சாம்போட கஷ்டத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் திருடன் தான், திருட்டு வேலை தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கான், இப்பயும் திருடு தான் செஞ்சிருக்கான், ஆனா இவன் வந்து ரொம்ப நல்லவன், இதெல்லாம் நடந்தது, அதாவது இவனே வந்து என் பேத்தியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றதுக்காக வந்தான், இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நான் பேசினது மூலியமா தெரிஞ்சது, இவனோட அந்த பாஸ்ட்ல நடந்த நிறைய கஷ்டத்தினால்தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான், நீங்க இவனுக்காக ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும், அதாவது தண்டனை தராம இவனை விட்டுட்டா நல்லா இருக்கும், எனக்கு காசு கூட வேணான்ற மாதிரி மறுத்துட்டு இருக்காங்க. மன்னருமே யோசிக்கிறாரு, அதாவது எல்லாருக்குமே திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும், இவனுக்குமே அந்த வாய்ப்பை நம்ம தரணும், அதாவது பஞ்சத்துல எல்லாருமே தப்பு பண்றாங்க, சிலர் வந்து சாப்பிட முடியலையேன்றதுக்காக ஒரு தப்பு பண்றாங்க, ஆனா இவன் லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், சோ ஒரு மாற்று வழி நம்ம ஏற்பாடு பண்ணி தந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏற்கனவே வந்து மக்கள் இந்த பஞ்சத்தை சரி பண்றதுக்கான வேலையும் மன்னர் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல மன்னரா தான் இருப்பாரு. இவனுக்கு என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த இடத்துல வேலை பார்க்கலாம், அதாவது வந்து இந்த அரண்மனை இருக்கு பாத்தீங்களா, இங்க நிறைய வேலையாட்கள் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு வேலையை போட்டு தராரு, இந்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணணும்னு போது கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி சாம்புவும் ஏத்துக்கிறாரு. இப்ப சாம்பு ரெகுலரா அந்த வேலைக்கு வராரு, அது மூலியமா இவருக்கு கொஞ்சம் காசெல்லாம் கிடைக்குது, இவருமே அந்த பாட்டிக்கும் அந்த பேத்திக்கும் தந்து உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. பாட்டியை பொறுத்த வரைக்கும் பேத்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கல்ல, இவரை உதவி பண்றது மூலியமா ஒரு நல்ல வரன் கிடைக்குது. சோ பாட்டியுமே வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றாங்க. சாம்புக்கு வயசு அதிகம், சாம்புக்கு பேசி இருக்க மாட்டாங்க, வேற ஒரு நபருக்கு கூட தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த பாட்டி பேசி வச்சிருப்பாங்க. சாம்பு இந்த கல்யாணத்துக்கு நிறைய உதவி எல்லாம் செய்யறாரு, பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கெட்டவனா வந்து ஒருத்தனை நல்லவனா நம்ம மாத்திருக்கோன்ற மாதிரி பாட்டிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம இப்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம், திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நல்லபடியா ஒரு வேலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சாம்புவும் சந்தோஷப்படுறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.